பாம்பு கடிச்சு விட்டாட்டு தம்பியா அப்படி இருந்து சாவு போற நேரத்தில் 100 ரூபா காசு கண்டா செத்து கிடக்குற அந்த பணம் என்னடா பணம் சாண்டு பணம் தம்பி காட்டுல வந்து அம்மா நேரம் தூங்குறது யாரு தூங்குறா இந்த புள்ள தம்பி பூனா கவுங்கொத்தி பிச்சு என்னன்னா நல்ல பாம்பு இருக்குது சார பாம்பு இருக்குது விரியம் இருக்குது கருநாகம் இருக்குது நல்ல பாம்பு இருக்குது ஆமா விரியம் இருக்கு சாரம் இருக்கு பச்சை தண்ணி பாம்பு இருக்கு பச்சரிசி பாம்பு இருக்கு தம்பி இது பூனாகம் கொத்தி பிச்சு சாமி பூனாகம் எதில் இருந்தது அந்த பூவெளிய ஒரு நாகம் நான் தங்க தோரட்டு எடுத்து சாமி எனக்கு தங்க 7 மிச்சங்கா உங்க சிம்ம எனக்கு தனிகாட்டு நாரதங்கா உனக்கு இந்த பிள்ளை என்ன வேணும் எங்க ராணி அம்மா உப்பு கொடுத்தவங்க சாமி எனக்கு தங்க 7 மிச்சங்கா சாமி எனக்கு தனிகாட்டு நாரதங்கா நான் தங்க தோரட்டு எடுத்து நீங்க தவையத்தான் டவுன் ஒதுக்கி உங்க ஒரு கதை சொல்லும்போது என்ன அவன் சத்தமெல்லாம் நடுக்குது அவளுக்கு சம்பளத்துல 1 ரூபா சேர்த்து கொடுத்துட்டா பாரு அந்த நேரம் நான் தங்க தோரட்டு எடுத்து நீங்க தவையத்தான் தான் ஒதுக்கி உங்க உடல தங்க காயறத்தா எனக்கு தவையிலேயே ஒரு நாகம் உடவை கும்பலா அப்படி வச்சுட்டு தங்கால தீண்டலையே எனக்கு வந்து தாயார தீண்டுதா ஒன்னு தீண்டிக்கலாங்கிறியா என்ன கொத்திருந்தாங்க நிம்மதியா போயிருப்பேன் சாமி மட்டும் மட்டும் புண்ணு விட்டுட்டு போகுத சாமி பொண்ணு 7 மிச்சங்கா சாமி எனக்கு புதுகாட்டு நாரதங்கா நான் பொண்ணு தோரட்டெடுத்து நீங்க பூவை தான் ஒதுக்கி நான் பொண்ணு காயறுத்தா அந்த பூவொலிய ஒரு நாகம் பூநாகம் அந்த பூவொலிய ஒரு நாகம் இந்த பொண்ணால திண்டாத என்ன பார்த்த புண்ணி வார திண்டுடுதா நான் அந்த புள்ளையில கூட அழைச்சிட்டு வரேன் இந்த அம்மால கூட அழைச்சிட்டு போக சொல்ல புள்ளையில விட்டுட்டு போகுது செத்து போனவங்களை ஈத்து போறவங்க ஓகட்ட பார்க்க போன புலிவுல விட்டுட்டு போகுதுங்கிற நான் அழைச்சிட்டே போகுதுங்கிறேன் ஏன் தனிவில் வந்திருக்கின்றார் எங்கே என்னுடைய வாழ்க்கை துணைவி நம்ம சாமி உதற குடும்பம் உதறி விட்டு போய் விடுச்சு இருக்கிற பாத்துக்க அப்புறம் மகாராஜனா தம்பி இப்படி உதறி உதறித்தான் தூக்கி விட்டான் என்ன எங்க நம்ம ஆறத்தான் தூக்க போறோம் ஆயாவு நல்ல படு ஆயாவு அடனைக்கு பல்ல போட்டு பூஜைக்கு நாளிகை கணக்கின்றது நான் பகவானை தியானிக்க வேண்டும் நான் மட்டும் ஓடுறோம் பல்ல போட்டு எங்க போடணும்னு தெரியாது ஏமாளி ராஜ்யம் கூட சரி நான் பூஜையில் வர வேண்டும் நான் என்ன ஒத்த சொல்ல போறேன் சரி எங்கே மலர்கள் எங்கே உன்னுடைய ராணி எங்கே எப்படி சாமி இருப்பேன் என்ன நடந்தது சரி உனக்கு என்ன கஷ்டமா பணம் வேணுமா எனக்கு வேணும் சாமி ஏதோ புன்புறு வேணுமா இன்னோட நீ கை கழுவி விட்டுட்ட என்னத்த நாங்க காட்டு பணம் எடுத்தேன் காட்டு போனீங்க எங்களுக்கு கருணாகம் தீண்டுடுச்சு என்ன சொல்ற
108 ஆஸ்பத்திரி போ. ஏய் வண்டியாரா 108 எனக்கு வேணாம் 108. நான் போட்டுக்கு போனேன் எத்தனை வண்டி வரும் அங்க போட்டு மாடம் பண்ணி வரும் செத்தான குள்ளாரு. என்ன எப்படி காப்பாத்த சரி விளக்கமா சொல்லு. இந்த புள்ளை எப்படி சாமி காப்பாத்த போற? அம்மா மனம் எடுத்தாங்களா? ஓஹோ ஆமா பூஜைக்கு நமக்கோடி நாராயண நோக்கி பூஜை பகவானை தியானிக்க வேண்டுமே. குலதெய்வம் பூ எடுத்தாங்களா? ஆமா சாமி நிறுத்து. சாமி என்ன நடந்தது? இது கூட உன்னால பார்க்க முடியாது சாமி. நான் உள்ள இருக்காத சொல்ல போறேன். நிறுத்து. ஐயோ கோபி ஓடியா என்னாச்சு? என்ன நடந்தது? ஏங்க திமிர் கொண்டு ஆடுறாங்க. என்ன நடந்தது? கூட நில்ல கிளம்பா நில்லு. டேய் மூடுறா டேய். இருக்கு கேட்டு அப்புறம் போடணும். கேட்டு எங்கே போகுது நடுவில்? தேவியாளாக்கிய வேதவல்லி எங்க அம்மா வேதவல்லி அம்மாவும் நானும் மலை எடுக்க போனோம். ஆமா பூ எடுக்க போனதுல சரி ஏய் புத்தாங்க நடுக்கமில்ல அதுல இருந்த மலர்கள் பூஜைக்கு நிறைய இருந்தது. சரி இப்படி பூவை பறிச்சாங்க. பூவோட நாகம் இருந்து உடே எப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு போவேன்? இந்த பல்லால ஆறுக்கு சாமி உடம்பே அப்படியே புண்ணி போகுது. ஒரு சேர சாமியாய் எங்கே கூட இருந்தாங்க. அங்கே வா. அம்மா வேதவல்லி அம்மா கொச்சு பிடிச்சு சாமி செல்லமே ஐயோ கண்டி ஐயோ சாவடி என் அங்கம்பத்தி என் மனைவியாலைய நான் தான் தெரிந்தேன். நான் எப்படி வாழ்வேன்? என் பிள்ளைகளை வைத்து எப்படி பிழைப்பேனம்மா? பகவான் சோதனையோ நாராயணா சாமி ஹே கோவிந்தா அது கிட்ட உக்காந்தேன் சாமி. சரி 100 ரூபாய் கைட்டு போற கை வச்சு அடைக்கிற சாமி.
தோழியம்மா, செத்து போன மனம் கை வைக்குமா? மாண்டவர்கள் எல்லாம் மீண்டு வருவார்களா? இல்ல. என் தலைவிதி பயணம் எப்படி நடந்தால் நடக்கட்டும். ஆனால் உடல் உயிராக வாழ்ந்தோம், 2 குழந்தைகளை பெற்றோம். இதை சாதாரணமாக விடக்கூடாது. நம்முடைய நாட்டிலே தூதர்களை கொண்டு வா. தூதர்கள் ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம் புரோட்டா சம்பளம் ஆமா சரி எரிக்கணுமா இல்ல பதிக்கணுமா? எரிக்கணும்னா 5000 ரூபாய், பதிக்கணும்னா 6000 ரூபாய். ஓகே. அதை போட்டா புரியுதா? நீங்க 2 பேரும் காலையும் தலையும் பிடிங்க, நான் நடுவுல பிடிக்கிறேன்.